வணக்கம் மக்களே. 50s ப்ரொஃபஷனல் கூடிய ஒரு அமேசிங்கான சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஃபினெட்லி இந்த சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க. அதுக்கு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலே நமக்கு 3 சீக்ரெட் ஏஜென்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு சைனா போர்ட்குள்ளார என்னமோ ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்காங்க. என்னத்தை தேடுறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு தகவல் கிடச்சி தான் இவங்க என்னமோ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. ஆனால் ஒவ்வொரு சோல்ஜராக அதே இடத்துல காணாமல் போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பேரில் தான் இந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் இவங்கள ட்ராப் பண்ணி அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் இவங்களுக்கான ஃபியூனரலுமே நடக்குது. அதை அட்டன் பண்ண வருது சங்பியோம் சியாங்வான்ன்றவங்க தான். இவங்க 2 பேரும் தான் அந்த 3 சோல்ஜர்ஸுமே சைனா போட்டு காமிச்சிருந்துருப்பாங்க. அதில் இவங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க. இருந்தாலும் அந்த சைடு இருக்குது சங்பியோம் என்ன சொல்கிறேன்னா, நார்த் கொரியாவிலேருந்து சில சரக்குகள்லாம் வந்து சவுத் கொரியாவுக்கு வரதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவுக்கு என்ஏஎஸோடைய டெபுட்டி டைரக்டரான ஆன்மீக உதவியாக இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. என்ஏஎஸ்னால் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே சியாங்வானுக்கு தெரியுன்றதுனால அவர் பெருசாக இந்த விஷயங்களை நம்புகிற மாரியே தெரியல. ஆனால் எதிராக உட்காந்துருக்க சங்பியோம் 100% உறுதியாக இருக்கார். இது மொத்தமே கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அதாவது ஹான் தான் இப்போதைக்கு இவங்க கண்டுபிடிச்ச உளவாளின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நார்த் கொரியன் ஏஜென்ட் கோட் நேம்ன்றது பிளாக் பேரோல்ன்றது அவங்க ரீசெண்டாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சில ஹை ரேங்கிங்கோடைய நேம்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மிஸ்டர் ஆனோடைய நேமே தலையிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில ஸ்மக்லிங் ட்ரக்ஸ், சில ஸ்லாஷ் ஃபவுண்ட் விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு லெஜராக தான் இவங்ககிட்ட கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதை பற்றி அவங்க முதல்ல டீட்டெயில் பண்ணுறது யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஆன்கோடு தான். மிஸ்டர் ஆன்கோட ஒரு டீலை நடத்தி அந்த டீல் ரிஜெக்ட் ஆன பட்சத்தில் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் ஜப்பானை அணுகி இருந்திருக்காங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய சினோசாக்கின்னு கூடிய ஒரு லேடிக்கிட்ட அந்த லெஜரை இவங்க விற்க பிளான் போட்டிருக்காங்க. அது கீழே அந்த மாதிரியான ஒரு டீல் கூடிய சீக்கிரம் ஷிப்மெண்ட்டில் நடக்க போகுதான். அந்த டீலை நிறுத்தணுன்ற மாரி சியாங்வானும் சங்பியோமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போதைக்கு இந்த பிளாக் பேரோல் கையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லெஜர்னு சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட பேருடைய நேம்ஸ்லாம் அடிபட்டிருக்கு. ஒருவேளை அந்த விஷயம் மட்டும் இவங்ககிட்ட கிடைக்கலாம், கிட்டத்தட்ட கொரியாவே சுடுகாடாக மாறிடும். அதாவது கொரியா முழுக்க ட்ரக்ஸ் ஈஸியாகவே சேல் ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் இதை தடுக்கிறது தான் இவங்களுக்கு அந்த லெஜர் தேவைப்படுது. ஆனால் அந்த லெஜர் பிளாக் பேரோல் கிட்ட இருக்குது. கூட சீக்கிரம் பிளாக் பேரோல் வந்து ஒரு கப்பலில் அதை ஜாப்பனீஸ் கிட்ட விற்க போகிறாங்க. அதை எப்படினாச்சும் இவங்க தடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்காக இவங்க ஒரு ஆளை ஹையர் பண்ணலான்னு இருக்காங்க. அது வகையில் இவங்க கோட் நேமில் இருக்க ஷேடோன்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணுறாங்க. ஒரிஜினல் நேம் ஹோமியாங், ஆனால் கோட் நேமாக ஷேடோன்னு இவர் வச்சுருக்காரு. ஒரு திறமையான ஆளை தான் இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லெஜரை இவர் தான் எத்தாரணுன்ற மாரி இவருக்கு உத்தரவு எடுத்து இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் மொத்தத்தையுமே தூரத்துலேருந்தே வந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக ஹான் கிட்ட தந்துடுவான். அதை பார்த்த ஹான்மே அந்த லெஜர் இவர்கிட்ட தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் முன்னாடி பிளாக் பேரோல் கிட்ட டீல் பண்ணி வந்திருப்பார். ஆனால் அந்த டீல் ஃபெயில் ஆகிருக்கும். அதில் எப்படின்னாச்சும் அதை திருடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஆளுமே கண்டிப்பாக அந்த லெஜரை திருட என்கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப திறமையானவன், அவனை கண்டிப்பாக நம்பலான்ற மாரி இந்த இடத்துல பல்கேன்னு கூடிய ஒரு ஆளை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த பல்கேன்றவருக்கு கும்ஃபு கரையத்தெல்லாம் தெரியுமா, அவர் மூலியமாக அந்த லெஜரை இவங்க திருடலான்னு இருக்கேன். இந்த லெஜர் விஷயம் பக்காவாக இந்த சைடு இருக்க அவாக்சாங் கேங்க்கு தெரிஞ்சிடும். அவாக்சாங் கேங் இதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆனை நம்பி ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகம் பட்டவங்க. அதில் இவங்க மிஸ்டர் ஆனை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் எப்படின்னாச்சும் அந்த லெஜர் நமக்கு தான் கிடைக்கணும் ஒரு கேங்ஸ்டர் ஹையர் பண்ணுறாங்க. அவருடைய பேர் ரியாங்கன்றது. இவரை இப்போது இவங்க களத்தில் இறங்குறாங்க. ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு மிஷனை பண்ண போகிறாங்க. அதுவரைக்கும் தான் முதல்ல நார்த் கொரியன் ஏஜென்ட்டான பல்கேவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு நார்த் கொரியன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரிஜினல் நேம் ஜேசன்ன்றது. இவர் இப்போதைக்கு மிஸ்டர் ஆனுக்கு தான் வேலை செய்ய போகிறாரு. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஹவாக்சாங் கேங்லேருந்து ரியாங்கை இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ரியாங்குமே அந்த லெஜரை கொண்டாந்து இவங்க பாஸ்கிட்ட தரது மட்டும் இல்லாமல் எப்படின்னாச்சும் மிஸ்டர் ஆனை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி மிஸ்டர் ஆனி இவங்க குரூப் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி இருந்திருப்பாரு, முதுகுலே குத்தி இருந்திருப்பாரு. அதுக்கான ஒரு மெத்தட் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சு இருக்கும்போது என்ஏஎஸ் ஏஜென்ட்டான ஹோமியாங்க காமிக்கிறாங்க. கோட் நேம்ன்றது ஷேடோ. அது வகையில் ஹோமியாங்குமே எப்படின்னாச்சும் அந்த லெஜரை எடுத்து மொத்த உண்மையுமே வெளி உலகத்துக்கு கொண்டாடலான்னு சொல்லிட்டு இறுதியில் ஒரு மிகப்பெரிய சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம 3 ஹீரோஸ்க்கு எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சண்டை இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. 3 பேருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கும்போது கடைசியாக தான் நார்த் கொரியன் ஏஜென்ட் பல்கே இருக்கார்ல, அவர் அந்த லெஜரை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளார குதிச்சிருவார். அவர் கடைசியாக தான் எங்கே போனாருன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் கடைசியாக தான் அவர் யோன்சியாங் ஐலாண்டில் தான் காணப்பட்டதாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்திலேயே சங்பியோம்னு ஒரு கேரக்டரை பார்த்துருந்தப்போம். அந்த கேரக்டருடைய கதையை இதே இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்ததாக சியாங்வானை காமிச்சு அவரை தேடி சில ஆட்கள் வந்திருக்காங்க. அதில் ஹோமியாங்கி ஒரு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திரும்ப நீ என்னை தேடி வராத, எங்கேனாச்சும் போயிடுன்னு ஹோமியாங்கிட்ட சொல்ல கடைசியாக தான் அந்த லெஜர் எங்கே காணாமல் போயிருக்குன்னா யோன்சியாங் ஐலாண்ட் தான். அதில் சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஹோமியாங் வந்து யோன்சியாங் ஐலாண்ட்லேயே தங்கிடுறாரு. இதை தொடர்ந்து இந்த இன்சிடெண்ட்லாம் தாண்டி ஒரு 10 வருஷம் கிடக்கிற மாரி காமிக்கிறாங்க.
அதில் ஹோமி அங்கே எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு டயக்னாசிஸ் இருக்குது. அதாவது அவருடைய ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகுற மாரி இருக்குது. இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது, அந்த சைடு இருக்க டாக்டருமே இவருக்கு சில ப்ரெஸ்கிரைப்லாம் எழுதி தரதா சொல்கிறாரு. இதில் இருக்கிற மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே நார்மல் ஆகிடும்னு சொல்கிறாரு. சில செக்ஷுவல் ப்ராப்ளமும் ஹோமியாங்க்கு வர வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதில் ஹோமியாங் பயந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த சைட் ஜேசனை காமிப்பாங்க. அந்த இடத்துல ஜேசனுக்கு எல்லாமே மறந்து போயிருந்திருக்கும். அவருடைய ஞாபகங்களை கொண்டாட முடியுமான்னு சொல்லிட்டு சில தெரப்பி ஹிப்னாட்டிசம்லாம் இவர் ஈடுபட்டு வந்திருப்பார். ஆனால் இவருடைய ஞாபகங்கள் பெருசாக வந்த மாதிரியே தெரியல. இதெல்லாம் நமக்கு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக திரும்ப ரியாங்கை காமிப்பாங்க. அந்த இடத்துல ரியாங் வந்து இவருடைய பாஸ் இருக்கார்ல, அதாவது அந்த ஹவக்சாங் கேங் சொல்லுவாங்களே, அந்த பாஸை வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பாஸ் ஒன்றுமே அந்த லெஜரை கண்டுபிடிச்சி எப்படின்னாச்சு மிஸ்டர் ஆனை பழி வாங்கலான்னு இருக்காரு. இந்த சமயம் தான் மிஸ்டர் ஆன் மேயராக மாற போகிறதா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அப்படி நடக்கூடாதுன்னு அந்த பாஸ் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமும் ஒரு குறியாக இருக்கார். இதே சமயத்தில் ரியாங்க்கு ஒரு அசிஸ்டண்ட்டும் வந்திருப்பார். அவருடைய பேர் யோனுன்றது. அவர் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை செய்வார். இதே கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் ரியாங்குமே ஒரு பக்கம் வேலை செஞ்சுருப்பார். இவங்களுடைய வேலைகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இதே குரூப்பில் இல்ஷாவாயின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவர் வேறு யாரும் கிடையாது, ஜேசன் தான். ஒரு நிலைமை எப்படி இருந்தவர் இப்போ எப்படி மாறிட்டாருன்ற மாதிரி தான் இருக்கும். யார் என்ன வேலையை செஞ்சாலும் அதை அப்படியே சிரிச்ச மணிக்கே கேட்பாரு. சும்மா பேச்சுக்குன்னு இல்ஷாவாயின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய வேலைகளும் பார்த்துட்டு இருக்காரு. பாஸ்மே நீ என்னுடைய காரை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்ல இவருமே பொறுமையாக க்ளீன் பண்ணியிருப்பார். ஆனால் பாஸ் வந்து பேஸ்பால் விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவருடைய டிக்கிலே அடிச்சிருவார். அந்த சமயத்தில் கூட ஜேசன் பெருசாக கோவப்படாமல் நான் எங்கே க்ளீன் பண்ணுன்ற மாரி ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் ஜேசனுடைய லைஃப் போய்கிட்டு இருக்குது. அடுத்ததாக ஹோமியாங் வந்து இந்தமாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பார். கூடவே ஒரு குழந்தை இருந்திருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக மாறி இருந்திருப்பார். ஆனால் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் முஸ்காவாசி கிட்ட கடன் தான் போய்கிட்டு இருக்குது. இவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சாப்பாடை கொடுத்து திருப்தியாக்க ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். ஆனால் இந்த மொத்த விஷயத்தையுமே யோன் வந்து ட்ராக் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த யோனை நீங்கள் முன்னே பார்த்துருக்கலாம். அதாவது இந்த யோனுக்கு வந்து ஒன்றுமே அந்த லெஜர் இந்த யோங்சாங் ஐலாண்டில் தான் இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா கடைசியாக தான் அந்த லெஜர் இங்கே தான் காணாமல் போன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் இந்த லெஜரை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு ரியாங் கிட்ட பேச அதுக்கு நடுவில் யோனுக்கு ரியாங்கும் லைட்டாக சண்டை ஏற்படுறது. அந்த இடத்துல யோன் எப்படின்னாச்சும் அந்த லெஜரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யோனுக்கு இப்போ இவர் இருக்கக்கூடிய லைஃப் சுத்தமாக பிடிக்கல. அதில் எப்படின்னாச்சும் அதை கண்டுபிடிக்கணும் கூடிய ஒரு முயற்சியில் தான் யோன் இருக்கார். அடுத்தது திரும்ப ஹோமியாங்க காமிச்சா அந்த இடத்துல ஹோமியாங்கோ நிம்மதியாக உட்காரலாம் ட்ரை பண்ணால் அந்த சமயத்தில் வந்து மிஸ்டர் ஆனோடைய நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் மிஸ்டர் ஆன் இந்த சமயத்தில் மேயராக ரன் பண்ணுவார். அதுக்கான கேம்பெயின்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் மிஸ்டர் ஆனுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த சப்போர்ட் வருது. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ஹோமியாங்க்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அதில் ஹோமியாங் டிவியை நிறுத்திட்டு ஹானை பற்றி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. எதிர உட்காந்துருக்க ஆளுக்கும் என்னன்னு புரியல. முன்னாடி இருக்கிறதா கிம்ன்றவர் அவருமே ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் ஹீரோடைய மாமனார் அந்த இடத்துக்கு வருவார். வருது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க புதுசாக ஒரு கேங் கிட்டேருந்து சில கடனை வசூலிக்க வேண்டியதாக இருக்காங்க. அதுக்கு இவங்க ஹீரோ அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஒரு கேசினோவுக்கு போகிறாரு. ஆக்சுவலி அந்த கேசினோ எல்லாருமே ஹெவன் கேபிட்டல்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு இவர் போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான பேஸ் இருக்குது. அதுக்குள்ளார தான் மொத்த பேருமே சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வந்து அதுக்குள்ளார தான் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ளார தான் நம்ம ஹோமி அங்கே போக ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த ஃபுட்டுக்கும் மற்ற ஃபுட்டுக்கெலாம் நீங்கள் சேர்த்து தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோவா இருந்ததுன்னா 578,000 கிட்ட நீங்கள் தர வேண்டியதாக இருந்திருக்கு. அதை தந்தீங்கன்னா நீ போயிடுவேன்னு சொல்ல அந்த சைடு இருக்க கேங்ஸ்டருமே அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அவ்வளோ பணம் இருக்கே, அந்த பணத்தில் பாதியை தந்தால் நீங்கள் என்ன குறைஞ்சா போயிடுங்க போது அந்த சைடு இருக்கிற கேங்ஸ்டரும் கொஞ்சம் ரக்கடாக பேசுகிறாரு. அதில் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவர் லைட்டாக தான் கேங்ஸ்டரை முறைப்பார். இருந்தாலும் அவர் கேங்ஸ்டர் கிட்ட ஃபைனல் வார்னிங் தரது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வாட்டி வந்து வாங்கிக்கிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு ஹீரோ போயிடுவார். அடுத்தது ஒரு மர்டர் சீனை காமிப்பாங்க. அந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் கங்கனக்கூடிய ஒரு லேடி இந்த இடத்துல ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்கன்னு வந்திருக்காங்க. ஆனால் இது ஆரம்பத்தில் எல்லாருமே சூசைடுன்னு நம்புகிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் இது மர்டராக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. காலையில் நெய்பர்ஹுட்டோட இந்த லேடிக்கு சண்டை நடந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போது இறந்து போனவங்க ஒரு லேடின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு சரி நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த லேடிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அதிகமாக சத்தம் போட்டதுனால அந்த லேடி கோவப்பட்டு அந்த ஆளுடைய கையை உடச்ச விஷயம் தெரிய வருது. இது வந்து லைவ் ப்ராட்காஸ்ட்லேயுமே ரெக்கார்ட் ஆகிருக்கேன். இந்த மொத்த விஷயத்தையுமே ப்ராசிக்யூட்டர் கங்கு கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளார வேறு ஒரு விஷயம் இருக்குதா இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னமோ ஒன்று இருக்குன்னு மட்டும் இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போதைய ஒரு லேடி இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்களே, அவங்க வேற யாரும் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் பிளாக் பேரோவில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதாவது அந்த சீக்ரெட் ஏஜென்ட், அவங்க தான் இப்போதைக்கு இறந்து போயிருக்காங்க. திரும்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டை அமைப்பாங்க. அந்த இடத்துல ரியாங் எல்லா பொருளையுமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. யாரோ ஒருத்தவங்களுக்காக காத்துக்கிட்டு இருமே தருது. இந்த இடத்துல லைட்டாக ரியாங்க்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாக ஒரு லேடியுமே ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த லேடிக்காக தான் ரியாங் மொத்த வேலையுமே பார்க்குற மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு ஸ்டோரியில் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இதை தொடர்ந்து அப்படியே ஈவினிங் ஆகிற மாரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹோமியாங்க அவருடைய ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனால் இவங்க பையன் மட்டும் சாப்பிட வந்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வேறு மாதிரியான ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் மட்டும் கஷ்டத்தில் இருக்கிறதுனால எந்த ஸ்கூலுக்கு போகிற மாரி இருந்திருக்காது. அதை பற்றி தான் இந்த இடத்துல இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோடைய ஒய்ஃப் வந்து டாப்பிக்கை மாற்றுற மாரி ஹெவன் கேபிட்டலுக்கு ஆரம்பத்தில் ஹீரோ ஃபுட்டை டெலிவரி பண்ண போயிருந்திருப்பார்ல. ஹெவன் கேபிட்டல் இன்னும் அவங்க தர வேண்டிய கடனை தரல. அது விஷயமே இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதை ஹீரோடைய பையனுமே பார்த்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டுருக்கான். ஹீரோவுக்கு இதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதில் ஹீரோ நான் குப்பையை வெளியே போடுறேன்ற மாரி குப்பையை வெளியே போடுவார். அந்த சமயத்தில் இவருடைய சீக்ரெட் பேஸில் தான் ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஆரம்பத்துலேயே ஒரு லெஜரை பார்த்துருந்துருப்போம்ல, அதை கூட அந்த நார்த் கொரியன் ஏஜென்ட்டான பிளாக் பீரோவில் வச்சுருந்துருப்பாங்களே, அதில் ஒரு ட்ராக்கர் வச்சுருந்துருப்பாரு. அந்த ட்ராக்கர் இது வரைக்குமே நோ சிக்னல் தான் காமிக்கும். கடைசியாக அது யோன்சியாங் ஐலண்டில் ஜேசன் கையிலேருந்து காணாமல் போச்சு. ஆனால் ஜேசனுக்கு இப்போதைய மெமரி லாஸ் ஆகிருக்கிறதுனால எந்த விஷயமே தெரிய கிடையாது. அதில் ஹீரோவுக்கு ரொம்ப ட்ரபுளாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஜேசன் எங்கன்ற விஷயமும் ஹீரோவுக்கு சுத்தமாக தெரியல. அந்த ஒரு சில ட்ரபுள்லாம் ஹீரோ இருக்கிற மாரி காமிச்சிட்டு இதை தொடர்ந்து திரும்ப அந்த ப்ராசிக்யூட்டர் கங்கு காமிக்கிறாங்க. அவங்க மர்டர் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல தான் பிளாக் பீரோவில் கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிய வருது. அதுக்குள்ளாரே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த சீக்ரெட் ரூம்குள்ளார மிஸ்டர் ஆனை பற்றின ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்குது. என்ஐஎஸ்குள்ளார நடந்த மொத்த விஷயத்தையுமே பற்றி பிளாக் பீரோல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மொத்தத்தையுமே இந்த சைடு இருக்கிற ப்ராசிக்யூட்டர் கங் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே இடத்துல உங்களுக்கு சில டீட்டெயில்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஜேசனை காமிச்சா அவர் இந்த மாதிரி சில லேடி ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்குறாரு. ஏன்னா கடைசியாக தான் ஜேசனை லேடி ட்ரெஸ்ஸில் தான் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதாவது தெரபிஸ்ட் இந்த லேடி ட்ரெஸ்லாம் போட்டு எதனாச்சும் ஞாபகம் வரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜேசன் வந்து கடலில் விழுந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மலைக்கடியிலேருந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு வயசானவர் தான் ஜேசனை தத்தெடுத்து வந்திருக்காரு. இதே இடத்துல ஜேசனுக்கு ஒரு நெஃப்யூ இருக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அது ஒன்றும் ஜேசனுடைய ஒரிஜினல் நெஃப்யூ கிடையாது. ஜேசனை தத்தெடுத்த தாத்தாவுடைய பேரன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் இருக்கும்போது ஜேசன் கிட்ட இன்னும் அந்த லெஜர் இருக்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த சீன்லேயே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு திரும்ப யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னா சியாங்வான்னு ஒருத்தர் ஆரம்பத்திலே பார்த்து வந்திருப்போல அவரை தான் பார்க்க வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியில் தான் சியாங்வான் இருக்கார். அந்த சமயம் தான் சியாங்வான் பிளாக் பெரோல் இறந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதை நம்ம முன்னாடி பிளாக் பெரோல் இறந்துட்டோன்னு பார்த்துருந்துருப்போம். அதுக்குள்ளே பிளாக் பெரோல் இப்போதைக்கு இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக யாருனாச்சும் ஒருத்தவங்கிட்ட அந்த லெஜர் இருந்திருக்கணும். இந்த யோன்சியாங் ஐலண்டில் தான் இன்னும் அந்த லெஜர் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு இவங்க ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாத்துக்கு ஹீரோ அந்த லெஜரை கண்டுபிடிச்சிருந்தான்னா அவருடைய லைஃபே டோட்டலாக மாறிடும். அந்த இடத்துல தான் சியாங்வானுக்கு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனிக்கல் ப்ராப்ளம் தெரிய வருது. ஹீரோவுக்கு ஹார்மோன்ஸில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி சியாங்வான் கிட்ட சொல்ல அந்த இடத்துல சியாங்வானுமே இது கஷ்டன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு அவருடைய பையனை பிக்கப் பண்ணணுன்னு கூடிய எண்ணம் வருது. அதில் அவங்க பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிடுறாரு. அந்த சமயம் தான் அவங்க பையன் எதிர் இருக்கக்கூடிய சில அகாடமிஸை பார்க்குறாரு. அந்த பையனுக்கு இவங்க ஃபேமிலியோடைய வறுமையை பற்றி நல்லாவே தெரியும். அதெல்லாம் பற்றி இவன் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோமே எப்படினாச்சும் உங்கள் பையனை அகாடமிக்குள்ளே அனுப்பிச்சிடலான்னு யோசிச்சுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பையன் வந்து இவனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ மாஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா நீங்களும் இதேமாரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்ல அந்த ஒரு மோட்டிவில் ஹீரோ திரும்ப அவருடைய அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அதே ரெஸ்டாரண்ட்டில் சமயத்தில் யோன்மே வந்து இருந்திருப்பார். அதில் யோன்மே அங்கே நடக்கிற மொத்த விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் மொத்த விஷயத்தையுமே இவரே பார்த்துக்கிறதா சொல்கிறாரு. அதாவது இவங்க பையனை அகாடமிக்குள்ளார அனுப்ப விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்களும் இதெல்லாம் வேணாம் தேவையில்லாத செலவுன்னு சொன்னால் அந்த இடத்துல இவர் மொத்த விஷயத்தையுமே நானாக பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ பேர் நமக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்க மொத்த பேருடைய எளிமையை நான் முறிக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஹெவன் கேபிட்டல்னு ஒரு கேசினோவை பார்த்துருந்துருப்போம். அந்த கேசினோவுக்கு ஹீரோ போகிறது மட்டும் இல்லாமல் மொத்த பணத்தையுமே வசூலிக்கிறதா சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஹீரோடைய கண்ணில் நீங்கள் ஒரு கோவத்தை பார்க்கலாம். இதே கோவத்தை தான் தூரத்துலேருந்து யோனோ நோட்டீஸ் பண்ணுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ எப்படி ஒரு என்ஐஎஸ் ஏஜென்ட் இருந்தாரோ அதேமாரி தான் இப்போ ஹீரோ யோனுடைய கண்ணுக்கு தெரியாது. அதை பார்த்த யோன்மே இப்போதைய ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அதே ஹெவன் கேபிட்டலுக்கு தான் கரெக்டாக தான் ஜேசன் வந்திருந்திருப்பாரு. இவருடைய நெஃப்யூ தேடி வந்திருக்காரு. அந்த இடத்துல இவங்க நெஃப்யூமே கேம்லிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்குற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதில் இவர் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்களை பற்றி ஜேசன் கிட்ட சொல்ல இதை கேட்ட ஜேசனே உள்ளே இருக்கிற ஆட்கள் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளார இருக்கிறவங்க கிட்ட எப்படினாச்சும் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருப்பார். அங்கே இருக்கிறவங்க வேணும்னே ஜேசனை வெறுப்பேற்ற அந்த இடத்துல ஜேசனுமே இங்கே நடக்கிறதுல இல்லீகலான விஷயம் எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் எப்படினாச்சும் இங்கே இருக்கக்கூடிய பணத்தை இவர் வாங்கலான்னு இருக்காரு. இவங்க நெஃப்யூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அது மொத்தத்தையும் வாங்கலான்னு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க ஜேசன் கிட்ட பணம் கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜேசனும் சண்டை போடலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் ஜேசன் அடித்து கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கு நடுவில் ஜேசனுடைய மண்டியில் பலமாக அடி போட்டுருது.
இதே சமயம் தான் இந்த இடத்துக்கு பக்காவாக யோனு ஹீரோவும் வந்துருவாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு கரெக்டாக வர அதாவது இதே சமயம் தான் ஜேசனுக்கு தலையில் அடிபட்டிருக்கும். அந்த சமயம் தான் ஜேசனுடைய தலையில் அடிபட்டதுனால அவருடைய சில பழைய மெமரிஸ்லாம் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஜேசன் எழுந்துச்சு ஒரு மிகப்பெரிய சண்டையை போடுவார். ஆக்சுவலி இந்த சண்டை வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஜாக்கி சான் படம் ட்ரங்கன் மாஸ்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபைட்டை தான் இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஜேசனுமே கிட்டத்தட்ட ஒரு கும்ஃபு மாஸ்டராக தான் இருப்பார். அதில் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை ஏற்படுது. இந்த சண்டையை தூரத்துலேருந்து ஜேசனுடைய நெஃப்யூமே வந்து வீடியோலாம் எடுத்து வந்துருப்பார். கடைசியில் தான் ஜேசன் அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆட்களுமே அடித்ததுக்கப்புறம் லைட்டாக பின்னாடி திரும்பி பார்ப்பார். அதே சமயம் தான் ஹீரோவாக அந்த இடத்துக்கு பக்கம் வந்துருப்பார். ஹீரோவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கப்பல் நடந்த சண்டை நல்லாவே ஞாபகம் இருக்குது. கப்பல் சண்டையில் முன்னவே ஜேசனை ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பார். அதில் இவன் இங்கே என்னடா பண்ணுறான்னு கூடிய எண்ணத்தில் ஹீரோ இவரை பார்த்துட்டு இருக்கு. அதோட அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்லாம் போடலாமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையுமே சொல்லிட்டு போங்க. இந்த சீனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு சீனுமே அப்படியே மாறி மாறி ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சீனில் வந்து ப்ராஜெக்டை கங்கை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ரியாங்கை காமிப்பாங்க, ஜேசனை காமிப்பாங்க, ஓமி அங்கே காமிப்பாங்க. இவங்க 4 பேரோட ஸ்க்ரீனும் அப்படி வேறு லெவலில் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்க்ரீனை காமிச்சிட்டு அடுத்த செகண்டு வேறு ஒரு ஸ்க்ரீனுக்கு போயிடுவாங்க. அதாவது தான் இந்தமாரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி போயிடுச்சு. அதாவது சீரியஸாக கிட்டத்தட்ட நான் லீனியர் ஸ்டைலில் தான் ஆக்ட் ஆகிருந்திருக்கும். அதால் தான் இப்படி எக்ஸ்ப்ளனேஷன் போயிருக்கு. இருந்தாலும் இந்தமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோ செஞ்சுருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.